சிறப்பு நிகழ்ச்சியில் டைட்டிலை வின் பண்ண முத்துக்குமாரன் அவர்கள் நிகழ்ச்சி முடிந்ததுக்கப்புறம் முதல் முறையாக தீபக் வீட்டிற்கு நேரில் போய்ட்டு அவரை சந்திச்சிருக்காரு. நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் போட்டியாளர்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த விதம் ரசிகரிடையே நல்ல வரவேற்பட்டுச்சு. இந்த சிறப்பு நிகழ்ச்சி சீசன் 8 முத்துக்குமார் அவர்கள் டைட்டில் வின் பண்ணது தீபக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் அவர்கள் தீபக் வீட்டில் போய்ட்டு ரொம்ப செம ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காரு. முத்துக்குமாரனுக்கு தீபக் வீட்டில் நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு. இந்த நிலையில் முத்துக்குமாரன் அவர்கள் தீபக் வீட்டிலேருந்தே ஒரு வீடியோ ஒன்று தன்னுடைய சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காண்டா, தீபக்கோட மனைவியை தான் பாராட்டி பேசியிருக்காரு. அதாவது ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனால் உங்கள் மீது எனக்கு பயங்கர கோவம். நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே விஷால், ரயான், அருண் எல்லாரையும் தாண்டி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தீபக்கை தாண்டி என்னால் ஓட முடியல. 45 வயசுலேயும் இந்த மனுஷனை தயார்படுத்தி நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே அனுப்பி எங்களை போட்டு பாடாயப்படுத்திட்டீங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே தீபக்கண்ணை செஞ்ச எல்லா விஷயங்களுக்கு நீங்கள் ஆதாரமாக இருந்தீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஆனால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா போட்டியாளர்களுமே தீபக்கு வழிகாட்டினது அந்த டீச்சர் யாருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களை தான் பார்க்க நினச்சேன். நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே எல்லா போட்டியாளர்களுமே நான் நல்லா போட்டு ஓடினேன். ஆனால் தீபக்கண்ணா கூட என்னோட சேர்ந்து போட்டி போட்டு ஓட முடியல. 45 வயசுலேயும் அவருக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்து நிகழ்ச்சிக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி முத்துக்குமரன் அவர்கள் தீபக் வீட்டில் பேசின இந்த வீடியோ தான் சமூக பக்கங்களில் பகிரப்பட்டு வயலை வருது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தொழிலை உடனே எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.